ஒரு நிமிடம் வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மாணிக்கமே அவர்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறார். மோகனையால் நிறுவன தலைவர் கோடீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். நான் இங்கே முருக பக்தர்கள் விஷயத்தில் வரவேற்புரைங்க வாழ்வுரை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஒரு 5 கவிதைகளை நம்ம நலத்துக்காக எடுத்து வந்திருக்கேன். முதல் இறைவணக்கம். இறைவா, வெற்றிடம் நீ, வெட்ட வெளியும் நீ, சுடும் நெருப்பும் நீ, குளிர் நீரும் நீ, அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பேரன்பான காற்றும் நீ, இவை தாங்கும் மண்ணும் நீ, இம்மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களையும் வணங்கி துவங்குகின்றேன். நம்ம வாழறதுக்கு முக்கியமாக நோய் இல்லாமல் வாழணும்னு நம்ம தேங்காயை உடைச்சு சத்தர தேங்காய் போட்டு எல்லாம் பங்கிட்டு சாப்பிட்டோம். அந்த சத்திர தேங்காயில லாரி பொங்கல்னு ஒரு சத்து இருக்கு, தாய்ப்பாலில் தான் இருக்காது, அடுத்தது தேங்காயில் இருக்கு. அந்த தேங்காயை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லூரிகளையும் பள்ளிகளும் சொல்லிட்டு வரேன். அதை எப்போ கிடைச்சாலும் நீங்கள் காலையில் பெண்கள் உணவு சமைக்கிறப்ப வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. 18 விதமான நோய்கள் போகும். சென்னையில் குயின் மேரிஸ் கல்லூரி இருக்கு, அங்கே 150 மரம் நட்டுட்டு அந்த தேங்காய் மரத்தினோட சிறப்பு சொன்னோம். அதுக்கான ஒரு கவிதை எழுதினேன், அந்த தாய்ப்பால் என்ற கவிதை. மரம் நம் தாய், மரம் நம் தாய், அவள் பால் தருவாள், நம் அனைவருக்கும் பால் தருவாள், தாய்ப்பாலுக்கு நிகரான பால் தருவாள், தேங்காய் பால் தருவாள். மூவேந்தர் ஆண்ட முத்தமிழ் வாழும் நம் நாட்டில் முக்கணியை இவளின்றி யார் தருவார்? பாடும் குயிலுக்கும் ஆடு மயிலுக்கும் தாவும் மணிலுக்கும் இவள்தான் தாய், அடைக்கலம் தரும் தாய். நம் வாழ்வில் விருந்தும் மருந்தும் இவளின்றி இங்கேது. உணர்ந்திட மனிதா, நீ வாழ இரு கண், இரு செவி, இரு கைகால்கள் இருந்தால் போதாது. இரு மரம் வேண்டும் உன் வீட்டில், உன் வயல்காட்டில். இருந்திட வாழ்ந்திடலாம் நீ 100 ஆண்டு. இனி உன் தாயுடன் இயற்கை தாயும் காத்து வாழ்ந்திட நீ வாழ்ந்திட. தற்போது ஊத்துமலை முருகன் கோயிலில் இருந்து சேலத்தை உற்று நோக்குகிறோம். மயில் அகவும் ஓசை. அகத்தியர் தவம் செய்து அவர் கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம் அமைந்துள்ளது. அது ஒரு மிக சிறப்பான போற்றத்தக்க செயலாக இருக்கிறது. அதை தங்களின் அன்பான பார்வை. அயோத்தியா பட்டணம் திருக்கோயில் சேலத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில். இலங்கை போரில் வென்று ராமர் வரும் வழியில் குறித்த நேரத்தில் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு அவருக்கு முதல் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. பின்பு அயோத்தியாவில் சென்று நடைபெற்றது. அத்திருக்கோயில்தான் தாங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம்.